ஹாய் guys, வெல்கம் டு கிட்டி கேலான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பிளாக்பிங்கோட கான்செப்ட் தான். நம்ம எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருந்தேன். பிளாக்பிங்கோட வேர்ல்டு டூர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு கான்சர்ட் கோயாங் ஸ்டேடியம் கொரியாவில் ஜூலை 5th and 6th வந்து நடந்துச்சு. ஸோ அந்த கான்சர்ட்டில் நம்ம பிளாக்பிங்க் மெம்பர்ஸ் என்னென்ன சாங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க, அப்புறம் கான்சர்ட்டை என்னென்ன செலிப்ரிட்டிஸ்லாம் அட்டன் பண்ணாங்க, அப்புறம் சில க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கான்சர்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒய்ஜி வந்து ஒரு புது லைட் ஸ்டிக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட் ஸ்டிக்கில் ஒரு புது லோகோ இருக்க மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளோட பிளாக்பிங்க் ஐஜி பேஜில் அவங்களோட ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ரொஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா டூ நாட் ஜம்ப் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் நாட்டை மட்டும் அடிச்சு விட்டு டூ ஜம்ப்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அப்போது அது ஒரு சின்ன க்ளூ மாதிரி இருந்துச்சு நம்ம பிளிங்க்ஸ்க்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போவே நம்ம பிளிங்க்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜம்ப்னு ஒரு நியூ சாங் வந்து நம்ம பிளாக்பிங்க் அவங்களோட கான்சர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே பிளாக்பிங்க் அவங்களோட நியூ சாங்கான ஜம்ப் வந்து அவங்க கான்சர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. சாங் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. பிளிங்க்ஸ் நீங்கள் இப்போ கூட யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சாங்கோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கான்சர்ட் முடிச்சதுமே ஒரு டீசர் ஒய்ஜி ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன டீசர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்பிங்கோட நியூ சிங்கிளான ஜம்ப் சாங்கோட எம்வி டீசர் தான் நம்ம ஒய்ஜி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எம்வி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11th 1 மணிக்கு கொரியன் டைமில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்தியன் டைமில் பார்த்தீங்கன்னா 9:30க்கு ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இடையில நம்ம பிளாக்பிங்க் மெம்பர்ஸோட நியூ ஃபோட்டோஸ் எல்லாமே ஒய்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் டே சேம் டைம் ட்வைஸ் அவங்களோட நியூ சிங்கிளான திஸ் இஸ் ஃபாரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கேப்பப்போட 2 ஃபேமஸான கேர்ள் குரூப்ஸ் ஒரே டைமில் அவங்க சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் யாரோட சாங்க்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பிளாக்பிங்க் அவங்களோட கான்சர்ட்டில் என்னென்ன சாங்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம பிளாக்பிங்க் அவங்களோட பழைய சாங்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சாங்ஸையுமே பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது போக சில சோலோ சாங்ஸில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ என்னென்ன சோலோ சாங்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஜிசோ அவங்களோட சோலோ சாங்கான எர்த்குவேக் அப்புறம் யுவர் லவ் சாங்ஸை பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லீசா அவங்களோட சோலோவான நியூ வுமன் அண்ட் ராக் ஸ்டார் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெனி அவங்களோட சோலோ சாங்ஸான லைக் ஜெனி, மந்த்ரா அப்புறம் ரேப் சாங்ஸை பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரோசி அவங்களோட சோலோவான 3 AM டாக்ஸிக் டில் தி எண்ட் அண்ட் ஆப்பச்சி சாங்கை பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலி பிளாக்பிங்க் அவங்களோட நியூ சாங்கான ஜம்பை வந்து 2 தடவை பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராப்பரான டான்ஸோடு சேர்த்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் டைம் வந்து என்கோரில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. என்கோரில் ஆக்சுவலி பிளாக்பிங்க் 2 சாங் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்று வந்து ஜம்ப், அப்புறம் இன்னொரு சாங் வந்து See You Later. இன்னொரு க்யூட் மொமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்பிங்க் அவங்களோட கான்சர்ட்டை See You Later சாங்கோட என் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட் கொஞ்சம் க்யூட் அண்ட் ஃபனியாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு க்யூட் மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோசி அவங்களோட சாங்கான ஆப்பத்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பிளிங்க்கை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த பிளிங்க்குமே ஜாலியாக சாங் என்ஜாய் பண்ணாங்க. நிஜமாவே ரொம்ப லக்கியான பிளிங்க். இப்போ நம்மளோட பிளாக்பிங்க் கான்சர்ட் எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்லாம் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே ஐடல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். நம்ம பிடிஎஸ் ஜேஹோப் அட்டன் பண்ணியிருந்தாருங்க. ஆஸ் ஆர்மி அண்ட் பிளிங்க் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு பிடிஎஸ் மெம்பரை பிளாக்பிங்க் கான்சர்ட்டில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ்லேருந்து நேயோன் அண்ட் ஜியோ அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரெட் வெல்வெட்லேருந்து ஐரீன் அண்ட் சுல்கி, அப்புறம் 17லேருந்து மின்கியூ, D8 ஜோங்ஹான், அப்புறம் ஆஸ்பா நியூ ஜென்ஸ், லிசர் ஃப்ரிம், அப்புறம் ஐடியிலேருந்து மினி அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸோலேருந்து சுஹோ, அப்புறம் கங்ஸோ அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐவி, பேபி மான்ஸ்டர்ஸ், ட்ரெஷர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. நான் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்கங்கிறத நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுலேயுமே யாராவதோட நேம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. இப்போ எந்தெந்த ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ்லாம் நம்ம பிளாக்பிங்கோட கான்சர்ட் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம லீ மின் ஹோ நம்ம ஜீசு கூட அப்கமிங் ட்ராமாவில் நடிச்சிட்டு வராரு, அவர் அட்டன் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்னோ ட்ராப் ட்ராமாவில் நம்ம ஜீசு கூட ஆக்ட் பண்ணியிருந்த ஜங் ஹேயின் அவர் அட்டன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம்
ஸ்குவிட் கேம் சீசன் 1 நடிச்சிருப்பாங்க இல்லையா, ஜங் ஹோயான், அவங்க அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லீ ஹேரி, போனா, இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸோட பேர்லாம் அந்த அளவுக்கு தெரியாதுங்கிறனால ஸோ நான் அவங்களோட பேர் எல்லாத்தையுமே நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதில் யாராவதோட பேர் மிஸ் ஆயிருந்தாலுமே ஐ எம் ரியலி சாரி. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கெஸ்ட்டில் பாதி பேரை வந்து நம்ம ஜிசு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் எவர், நம்ம பிளாக் பிங்கோட கான்சர்ட் இவ்வளோ செலிபிரிட்டிஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம பிளிங்ஸ்க்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே பிளிங்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கேபாப் குரூப்போட அப்டேட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கேபாப்னா ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.